முகம் பார்க்காமல் அன்பு வெளிப்படுகிறது. அத்தியாயம் 2. முதல் கேள்வி. உங்கள் முகத்தை நினைவில் வைத்துக் கொள்ள முடிவதில்லை. எனவே முகம் பார்க்காமல் அன்பு வருகிறது. அறிமுகமற்ற நிலை என்னுள் ஒரு அங்கமாகிறது. அது உங்கள் மீது அன்பு கொள்ள வைக்கிறது. அவளுக்கு பெயரில்லை, ஆனால் வருகிறாள், போகிறாள். அவள் செல்லும் போது கண்ணீர் கரை படிந்த எனது முகத்தை துடைத்துக் கொள்கிறேன். அது என்னுள் ஒரு இரகசியமான செயலாக தங்கியிருக்கிறது. அன்பு என்பது ஒரு விந்தையான செயல். இருப்பதிலேயே மிகவும் வினோதமானது அதுதான். அன்பின் வழியில் வாழ்ந்து பார்க்கலாம், ஆனால் அதை அறிந்து கொண்டு விட இயலாது. அதை சுவைத்து பார்க்கலாம், அனுபவபூர்வமாக அறியலாம், ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அது புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எல்லா புரிதல்களையும் மிஞ்சிய ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. எனவே அதற்கு பெயரிட மனதால் முடியாது போகிறது. அது ஒருபோதும் ஞாபகமாக அமைவதில்லை. ஞாபகம் என்பது மனம் எழுதி வைக்கும் குறிப்புகள் தவிர வேறு ஒன்றுமில்லை. ஞாபகத்தின் சுவடுகள் காலடி தடங்கள் வடிவில் மனதில் பதிகின்றன. அன்பிற்கு உடல் சார்ந்த உருவம் இல்லை. அது உடலற்றது. அது எந்த காலடி சுவடுகளையும் விட்டு செல்வதில்லை. இந்திய புராண மரபுப்படி அன்புக்கான கடவுளை அனங் என்று அழைக்கிறார்கள். அதன் அர்த்தம் உடலற்றது என்பதாகும். அன்பு கடவுள் தவிர மற்ற எல்லா கடவுள்களுக்கும் உருவம் உள்ளது. அன்பு கடவுளுக்கு மட்டும் கிடையாது. அது வரும், போகும். அதை உங்களால் பார்த்தறிய முடியாது. அது நெருங்கி வருவதை உங்களால் கேட்க முடியாது. கண்ணால் எதையும் பார்த்தறிய இயலாது, ஆனால் அதை உணர முடியும். அது உயிர்த்தன்மை கொண்டது. அன்பிற்கு முகம் கிடையாது. அது முழுமையாக வடிவமற்று இருக்கிறது. அன்பை ஒருபோதும் உங்களால் பார்க்க முடியாது. அதை தொட்டு உணர முடியாது. அது மிகவும் உயரமானதாகவும் பார்த்தறிய முடியாததாகவும் அமைந்திருக்கிறது. உயர்ந்த சிகரத்தின் உச்சியில் அது வெறுமையாக உள்ளது. கீழே இருந்து மேலே உயரத்திற்கு செல்ல அன்பு ஒரு ஏணியாக உபயோகிக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பூமியிலிருந்து வானத்துக்கு அது ஏணியாக அமைகிறது. லௌகீகம் சார்ந்த அன்புக்கு ஒரு குறிப்பிட்ட முகம் உண்டு, ஆனால் அது அன்பின் முகம் அல்ல. லௌகீகம் அதற்கு ஒரு முக வடிவம் தருகிறது. அதன் மூலம் நீங்கள் நினைவில் கொள்ள முடியும். தாழ்ந்த நிலைகளுக்கு வடிவம் உண்டு, தொட்டு உணர முடியும். அது லௌகீகத்தினால் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. நீங்கள் அன்பின் உயர்ந்த நிலையில் மேலே மேலே சென்றால் அந்த உன்னத நிலை பிரார்த்தனை என்பதாக மாறும். அப்போது தொட்டு உணர்தல் மறைந்து போகும். அப்போது நீங்கள் முதல் முறையாக அன்பு என்பது வழிபாடு என்பதையும், அது வானம் போல நிர்மலமானது என்பதையும், எந்த வடிவத்தினாலும் மாசுபடாதது என்பதையும் உணரும் போது மற்ற அனுபவங்கள் தானே தலையெடுக்க ஆரம்பித்துவிடும். உங்களுக்குள் இருக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்றை உணரத் தொடங்குவீர்கள். அது உங்கள் ஆன்ம நிலை மூலம் உணரப்படுகிறது. பாலுறவு உணர்வு என்பது விழிப்புணர்வு இல்லாத தரம் குறைந்த அன்பின் வடிவமாகும். அன்பு என்பது பாலுறவை காட்டிலும் உயர்ந்ததாகும். அது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமைந்த நடுநிலை பாதை போன்றது. அது கவித்துவமானது என்றாலும் கவிதையை விளக்கிச் சொல்லிவிட முடியும். அது வார்த்தைகளால் உருவானதாகும். உயர்ந்த அன்பு வழிபாட்டு நிலையாக அமைகிறது. அதில் எடுத்துச் சொல்ல ஏதுமில்லை. பெரிய விளக்கம் எதுவும் அதில் இல்லை. அதை வெளிப்படுத்த வார்த்தைகள் தேவையில்லை. அது சொற்களால் விளக்க முடியாத ஒன்று. அந்த உயர்ந்த நிலையை நீங்கள் உணரும் போது அதை நீங்கள் கண்ணீராலோ
சிரிப்பின் மூலமோ நடனம் வாயிலாகவோ மறைமுகமாகத்தான் உணர்த்த முடியும். அந்த உயர்ந்த நிலையை உணரும்போது உங்களுக்குள் அது மேல்நிலையை தட்டி எழுப்புகிறது. அது பிறகு ஆன்ம நிலை மூலம் உணரப்படுகிறது. விழிப்புணர்வற்ற நிலை, விழிப்பு நிலை, ஆன்ம விழிப்பு நிலை என்ற 3 தான் மனதின் 3 வகைப்பட்ட தன்மைகளாக உள்ளன. விழிப்புணர்வற்ற நிலை லௌகீகம் சார்ந்தது. ஆன்ம விழிப்பு நிலை தெய்வீகம் சார்ந்தது. விழிப்பு நிலை என்பது நடுநிலையானது. நீங்கள் பின்னோக்கி தவறி விழுந்தால் அன்பு என்ற பெயரில் பாலுறவு இச்சைகளில் அகப்பட்டுக் கொள்வீர்கள். அது 99% அன்பு சார்ந்தது அல்ல. வெறும் 1% மட்டுமே அதில் அன்பு இருக்கிறது. நாம் அன்பு என்று சொல்லும் விஷயங்களில் வெறுமனே 50% தான் அன்பு உள்ளது. மீதி 50% வேறு எதுவோ கலந்திருக்கிறது. வழிபாடு என்று நாம் கூறும் விஷயத்தில் 99% அன்பு இருக்கிறது. 1% மட்டும் வேறு விஷயம் கலந்து கிடக்கிறது. உயர்ந்த நிலையை எட்டும்போது அன்பு வழிபாடாக மாற்றம் அடைகிறது. பிறகு அது பரிபூரண அமைதி நிலையை எட்டுகிறது. அதன் பின்னர் அங்கே கண்ணீர் இல்லை, நடனம் இல்லை, பாடல் இல்லை, எல்லாம் மறைந்து போகின்றன. ஒருமை நிலை மட்டுமே எஞ்சி நிற்கிறது. உங்களிடம் உள்ள அன்பு வளர்ச்சி அடையும் போது உங்களுக்குள் இருந்த பல புரியாத விஷயங்கள் புரிய துவங்குகின்றன. உங்களை நீங்கள் வித்தியாசமாக உணரத் தொடங்குகிறீர்கள். உங்கள் செயல்முறை சரிதான். எனவே நீங்கள் உங்கள் முகத்தை நினைவில் வைத்துக்கொள்ள முடிவதில்லை. எனவே முகம் பார்க்காமல் அன்பு வருகிறது. அறிமுகமற்ற நிலை என்னுள் ஓர் அங்கமாகிறது. அது உங்கள் மீது அன்பு கொள்ள வைக்கிறது. அவளுக்கு பெயரில்லை, ஆனால் வருகிறாள், போகிறாள். அவள் செல்லும் போது கண்ணீர் கரை படிந்த எனது முகத்தை துடைத்துக் கொள்கிறேன். அது என்னுள் ஒரு இரகசியமான செயலாக தங்கியிருக்கிறது என்று கூறுகிறீர்கள். உங்கள் அன்பு பிரார்த்தனை உலகிற்குள் நுழைகிறது. அது மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக உள்ளது. காரணம், பிரார்த்தனைக்கு அடுத்ததாக தெய்வீக நிலை மட்டுமே எஞ்சி நிற்கிறது. அன்பு என்ற ஏணியின் கடைசி படியாக வழிபாடு அமைந்திருக்கிறது. ஒருமுறை அதை கடந்து அப்பால் சென்று விட்டால் அது நிர்வாணம் என்ற விடுதலை நிலையாக அமையும். இரண்டாவது கேள்வி, உங்களுக்குள் மரணிப்பது எனக்கு ஏன் மிகவும் வலி தருவதாக இருக்கிறது? நீங்கள் தேவையில்லாமல் உங்களை ரணப்படுத்திக் கொள்கிறீர்கள். காரணம், மரணம் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது. அது எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. அது ஏற்கனவே கடந்த காலமாக மாறிவிட்டது. நீங்கள் சந்நியாசியாக மாறும் நாளில் மரணம் அடைகிறீர்கள். உங்கள் பழைய அடையாளங்கள் இறந்து போகின்றன. நீங்கள் சந்நியாசி ஆகும்போது மறுபிறப்பு எடுக்கிறீர்கள். உங்கள் உயிரில் ஏதோ ஒன்று புதிதாக வந்து சேர்கிறது. நீங்கள் சுமந்து கொண்டிருப்பதாக நம்புவது பழைய கருத்து ஆகும். பயம் என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் சாகப் போவதில்லை. காரணம், நீங்கள் இறந்து போயாயிற்று. அது ஏற்கனவே நடந்துவிட்டது. சந்நியாசம் என்பது மரணமாகவும் மறுபிறப்பு எடுக்கும் செயலாகவும் உள்ளது. உங்களிடம் இருந்தவை எல்லாம் மரித்து போய்விட்டன. உங்களிடம் இல்லாதவை எல்லாம் மறுபிறப்பெடுத்து விட்டன. மரணம் கடந்த காலமாகி நிகழ்காலத்திற்கு வழி திறக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய அடையாளங்கள் என்று நீங்கள் சொல்லி வந்தவை எல்லாம் இறந்து போய்விட்டன. பெயர், வடிவம் போன்றவை எல்லாம் அழிந்து பெயரற்ற வடிவமற்ற உலகில் நுழைந்தாகிவிட்டது. அது ஏற்கனவே நடந்தேறிவிட்டது. சந்நியாசம் என்பது மரணம். மரணம் நிகழ்ந்தால் மட்டுமே மறுபிறப்பு சாத்தியப்படும். உங்களை நீங்கள் பிடித்துக்கொண்டு தொங்கினால் மறுபிறப்பு சாத்தியமில்லை. சந்நியாசம் ஒரு சிலுவை போன்றது. வெளியில் இருந்து
பார்ப்பவர்களுக்கு அது வெறும் சிலுவையாக, மரணமாக தோன்றும். அவர்களால் மறுபிறப்பை கண்டறிய இயலாது. காரணம், மறுபிறப்பு உங்கள் உயிரின் அடி ஆழத்தில் மறைவாக நடக்கிறது. வெளிப்புற பார்வையாளர்கள் கண்களுக்கு அது தட்டுப்படாது. அதனுடன் கலந்து பங்கு கொள்பவர்களால் மட்டுமே அதை கண்டறிய முடியும். பார்வையாளர்களால் கண்டறியக்கூடிய வகையில் சில விஷயங்கள் உள்ளன. அவை மேலோட்டமானவை, அற்பமானவை. செயலில் பங்கு கொள்ளக்கூடியவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் உள்ளன. அவைதான் உண்மையானவை. ஏனென்றால் அவை உங்கள் உயிரின் அடியாழத்துடன் சம்பந்தப்பட்டவை. உங்களை சுற்றி மேலோட்டமாக அலைவது பழைய ஒரு கருத்து. அதையெல்லாம் மறந்துவிடுங்கள். உங்களால் இனி இறக்க முடியாது. காரணம், அது ஏற்கனவே நடந்துவிட்டது. நீங்கள் பழைய கருத்தை மறந்துவிட்டால் அது மறைந்து போய்விடும். அந்த கருத்தை பிடித்து கொண்டு தொங்காமல் இருந்தால், அதற்கு சக்தி கொடுக்காமல் இருந்தால் அது மறைந்து போய்விடும். உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று புரிந்து கொள்ள சில சமயம் அதிக காலம் பிடிக்கிறது. நீங்கள் சந்நியாசத்தை ஏற்கும்போது அல்லது தியானத்தில் ஆழ்ந்து போகும்போது, ஏதாவது ஒரு ஆன்மீக குருகுலத்தில் சேரும்போது மரணம் நிகழ்கிறது. மரணம் என்பது முதல் சடங்கு, முதல் செயல்முறையாக, ஆயத்த நிலையாக அமைகிறது. உங்களுடைய உணர்வு, மனம் அதை கேட்டறியாத போதுதான் அது சாத்தியப்படுகிறது. முதலில் அது உங்கள் மனதின் அடியாழத்தில் தோன்றுகிறது. உங்கள் மனதின் மையத்திலிருந்து நீங்கள் வெகு தூரம் விலகிச் செல்கிறீர்கள். நீண்ட நெடுந்தொலைவு விலகிச் செல்கிறீர்கள். மையம் என்றொன்று இருக்கிறது என்பதையே உங்களால் நினைத்து பார்க்க முடியாது. அதன் சுற்றுப்பரப்பிலிருந்து வெகு தூரம் அப்பால் சென்று விடுவதால் மையம் என்பது முழுமையாக மறந்து போய்விடுகிறது. அது உங்களுக்கு தெரியாத ஒன்றாக மாறிவிடுகிறது. சட்டென்று மையத்தின் குறுக்கே நீங்கள் செல்ல நேர்ந்தால் அதுதான் உங்கள் மையம் என்பதை உங்களால் நினைவில் கொண்டிட இயலாது. அதையே சாதனா தனது முதல் கேள்வியில் கேட்கிறார். உங்கள் மீது அன்பு கொள்ளும் இப்பகுதி எது? அது பற்றி அவருக்கு தெரியவில்லை. முற்றிலும் அது புதிதாக அவருக்கு இருக்கிறது. அது அவருடைய சுய மையம். ஆனால் அது உங்களுக்கு பரிச்சயமில்லாத ஒன்று போல் தோன்றுகிறது. ஃப்ரெடரிக் நீட்சேயின் ஒரு குட்டி கதையை இப்போது பார்க்கலாம். ஒரு பைத்தியம் கடை தெருவுக்கு வந்தான். அப்போது சூரிய ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கடைகள் திறந்திருந்தன. மக்கள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருந்தார்கள். கடை வீதி மேலும் மேலும் உயிர் துடிப்புடன் திகழத் தொடங்கியது. மக்கள் பரபரப்புடன் நடமாடினார்கள். கடைக்காரர்கள், வாடிக்கையாளர்கள் என்று பலரும் அங்கு குழுமியிருந்தார்கள். மலைப்பகுதி ஒன்றிலிருந்து வந்த அந்த பைத்தியக்காரன் ஒளி வீசும் அந்த பட்டப்பகலில் ஒரு விளக்கை பற்ற வைத்து கையில் பிடித்து கொண்டிருந்தான். அவன் சுற்றும் முற்றும் பார்க்க ஆரம்பித்தான். மக்கள் அவனை பார்த்து நகைத்தார்கள். நீ என்ன தேடுகிறாய்? சூரிய ஒளி வீசும்போது விளக்கை பற்ற வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் கடவுளை தேடுகிறேன். கடவுள் எங்கே என்று கேட்டான். மக்கள் அவனை பார்த்து சிரித்து எள்ளி நகையாடினார்கள். தொலைந்து போய்விட கடவுள் என்ன சிறு குழந்தையா? கடவுளை யாராவது மறைத்து வைத்து விட்டார்களா? இப்படி பல கேள்விகள் கேட்டு கிண்டல் செய்தார்கள். அந்த பைத்தியத்தை சுற்றி பெரிய கூட்டம் கூடிவிட்டது. திடீரென்று அந்த மனிதன், நீங்கள் நான் என்று எல்லோரும் சேர்ந்துதான் கடவுளை கொன்றுவிட்டோம். அது தெரியுமா உங்களுக்கு? சுயுணர்வற்ற நிலையில் நாம் அவரை கொன்றுவிட்டோம். அந்த செய்தி வந்து சேர சற்று கால அவகாசம் பிடிக்கும். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது குறித்த விழிப்புணர்வு உங்களிடம் இல்லை என்று கூறினான். விழிப்புணர்வுக்கும்
விழிப்பற்ற நிலைக்கும் இடையிலான தூரம் வெகு அதிகம். நீங்கள் சந்நியாசியாக இருந்தால் உங்கள் ஆழமான விழிப்புணர்வற்ற நிலையிலிருந்து நீங்கள் புறப்பட்டால் உங்கள் சந்நியாசம் அங்கீகாரம் பெற்றதாக அமைகிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்ற விழிப்புணர்வு உங்களிடம் இல்லை. ஏதோ நடப்பதை என்னால் அறிய முடிகிறது. உங்கள் மனதில் முற்றிலும் பெரிய மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது. பழையது மறைவதையும் புதியது தோன்றுவதையும் என்னால் காண முடிகிறது. ஆனால் அது பற்றிய விழிப்புணர்வு உங்களிடம் இல்லை. விழிப்புணர்வற்ற மனதிலிருந்து சில முணுமுணுப்புகள் உங்களுக்கு கேட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அதற்கு காலம் பிடிக்கும், பல வருடங்களும் ஆகலாம். ஆனால் அது ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது. ஒரு குற்றவாளிக்கு தலையை துண்டித்து மரண தண்டனை வழங்குவது என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. திறமையான மரண தண்டனையை நிறைவேற்றும் மனிதன் ஒருவன் தேர்வு செய்யப்பட்டான். குறிப்பிட்ட அந்த நாளில் எல்லாம் தயாராக இருந்தன. மக்கள் கூட்டத்தினர் நடுவே அந்த குற்றவாளி நிறுத்தப்பட்டான். தண்டனை நிறைவேற்றும் நபர் அங்கு வந்து தன்னை புகழத் தொடங்கினான். எத்தனை பேருடைய தலையை வெட்டியிருக்கிறேன், எத்தனை பிரபலங்களை வெட்டியிருக்கிறேன். அந்த வேலையை செய்யும் போது ஏற்படும் அபாரமான வேகம் பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசலானான். ஒருவரின் தலை மீது கத்தியை அவன் வைத்தால் கத்தி இறங்கும் வேகத்தை யாராலும் பார்க்க முடியாது. இந்த புகழுரைகள் எல்லாம் குற்றவாளிக்கு அனாவசியமாக தெரிந்தன. இது ரொம்ப அதிகம். மனதின் இறுக்கத்தை என்னால் இனியும் தாங்க முடியாது. உடனே காரியத்தில் இறங்கினால் என்ன என்று கத்தினான். தண்டனை நிறைவேற்றும் ஆள் கத்தியை தாழ்த்தினான். தலையை மட்டும் கொஞ்சம் மேலும் கீழும் அசை போதும் என்றான். நானும் அதே உங்களிடம் கூறுகிறேன். சற்றே தலையை அசையுங்கள், தலை துண்டித்து விழுந்துவிடும். நீங்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டீர்கள். ஆனால் அது வேகமான கத்தி. உங்களால் கத்தியை பார்க்க முடியாது. உங்களால் உங்கள் தலை துண்டாகி விழுவதையும் பார்க்க முடியாது. எனவே கவலைப்பட அவசியமில்லை. மிகவும் பயந்து போயிருந்தால் தலையை அசைக்க வேண்டாம். மூன்றாவது கேள்வி. கீழ்ப்படிதலுக்கும் சரணாகதிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? இரண்டுக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருக்கிறது. கீழ்ப்படியும் போது நீங்கள் தனித்து போகிறீர்கள். சரணாகதியின் போது நீங்கள் தனித்து இருப்பதில்லை. கீழ்ப்படிதல் நடக்கும்போது நீங்கள் ஆம் என்று கூறுகிறீர்கள். உள்ளே இல்லை என்பதற்கான சாத்தியம் நிறைய இருக்கிறது. உள்ளே இல்லை என்பதற்கு எதிராக நீங்கள் நடக்கிறீர்கள். நீங்கள் ஆம் என்று கூறுகிறீர்கள். கீழ்ப்படியும் போது பிளவுபட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் இல்லை என்பது இல்லாமல் ஆம் என்பது இல்லை. அதன் பின்னால் எங்கோ அது வாழ்ந்திருக்கிறது. ஆம், இல்லை என்ற இரண்டு அம்சங்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றவை. நீங்கள் ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் என்றாகிறது. நீங்கள் இல்லை என்று சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே ஆம் என்று சொல்லிவிட்டதாக ஆகிறது. அவை ஜோடிகளாகவே செல்கின்றன. உங்கள் சொந்த வாழ்விலும் அதை நீங்கள் கண்டறிய முடியும். எப்போதெல்லாம் நீங்கள் ஆம் என்று சொல்கிறீர்களோ அப்போதெல்லாம் சுயநினைவில்லாது நீங்கள் இல்லை என்று கூறுகிறீர்கள். நீங்கள் உரக்க ஆம் என்று கூறும்போது இல்லை என்பதும் பலமாக எழுகிறது. அதனால்தான் ஒரு உரத்த ஆமாம் என்பது இல்லை என்பதை அடக்க வேண்டியுள்ளது. இவ்விதமான கீழ்ப்படிதல் உங்களுக்கு இரட்டை நிலை ஏற்படுத்தி உங்கள் ஒருங்கிணைப்பை அளிக்கிறது. நீங்கள் இல்லை ஆம் என்ற இரண்டு பிரிவுகளாக பிரிகிறீர்கள். இரண்டாவதாக ஆமாம் என்பதன் மூலம் நசுக்கப்பட்ட இல்லை என்ற சொல் விரைவிலோ அல்லது மெதுவாகவோ தனது பழிவாங்கலை மேற்கொள்ளும். சரியான தருணம் அமையும் போது இல்லை
என்பதுதானே வெளிக்கிளம்பும். பழி தீர்க்கும் எண்ணத்துடன் அது உறுதியாக இருக்கும். அது காயத்தையும் அவமானத்தையும் இழிவையும் சுமந்து கொண்டிருக்கிறது. அது உங்களின் இருண்ட பகுதியாக மாறிவிடும். மனதின் ஒரு பகுதி மட்டுமே விழிப்புடன் இருப்பதாக மனோவியலாளர்கள் கூறுகிறார்கள். மற்ற 9 பகுதிகளும் சுயவிழிப்பற்று கிடக்கின்றன. இந்த 9 பகுதிகள் எவ்விதம் உருவாயின? இந்த 9 விழிப்புணர்வற்ற பகுதிகளில் என்ன அடங்கி இருக்கிறது? நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் இல்லைகள் இவைகள்தான். ஆம் என்பது உங்கள் விழிப்புணர்வாக மாறுகிறது. ஆனால் அது 10ல் ஒரு பாகம்தான். இல்லைகள் பல்கி பெருகி நாள்தோறும் வளர்ந்து பெரிதாக மாற்றம் பெற்று உங்கள் உடலின் அடித்தளமாகி விடுகின்றன. தினமும் ஏதாவது ஒன்றை நீங்கள் அடக்குகிறீர்கள். ஒரு நாள் அவை பழிவாங்கும். ஒருவேளை நீங்கள் பைத்தியமாகவும் மாறலாம். நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள மனிதராக இருந்தால் பைத்தியமாவீர்கள். நேர்மையான மனிதர்கள்தான் பைத்தியமாகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வேஷதாரிகள் ஒருபோதும் பைத்தியமாவதில்லை. நீங்கள் நேர்மையான மனிதராக இருந்தால் பைத்தியமாவீர்கள். உதாரணமாக, நீங்கள் நேர்மையற்றவராக இருந்தால் வேஷதாரியாக மாறுவீர்கள். நீங்கள் ஆம் என்று கூறுவீர்கள், ஆனால் இல்லை என்பதை பின்தொடர்ந்து செல்வீர்கள். இயேசு சம்பந்தப்பட்ட ஒரு குட்டி கதை ஒன்று உண்டு. வயலில் வேலை இருந்ததால் தந்தையார் தனது 2 மகன்களையும் அங்கு செல்லுமாறு கூறினார். மூத்த பையன், நல்லது, நான் போகிறேன் என்றான். ஆனால் அவன் வயலுக்கு செல்லவில்லை. இளைய மகன், நான் அங்கு போக மாட்டேன் என்றான். அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டதால் வயலுக்கு சென்றான். இப்போது இயேசு கேட்டார், யார் உண்மையில் கீழ்ப்படிதல் உள்ளவர்? போகிறேன் என்று சொன்னவன் வயலுக்கு போகவில்லை. போக மாட்டேன் என்றவன் போகிறான். இதில் யார் கீழ்ப்படிதல் உள்ளவர்? வார்த்தைகளை மட்டும் வைத்து மதிப்பீடு செய்து தீர்ப்பளித்தால் முதல் பையன் கீழ்ப்படிதல் உள்ளவன். ஆனால் அது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? நீங்கள் உண்மைகளை அடிப்படையாக வைத்து தீர்ப்பளித்தால் 2வது பையன் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவன். முடியாது என்று சொன்னாலும் அவன் கீழ்ப்படிதல் உள்ளவன். ஆனால் நீங்கள் ஆம் என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் ஒரு பிளவை உண்டாக்குகிறீர்கள். முடியாது என்று சொல்லும்போது குற்றுணர்வுக்கு ஆளாகிறீர்கள். சரி என்று சொல்லும்போது அது வேறொன்றை அடக்கி வைக்கிறது. அதனால்தான் குற்றம் மேலே எழுகிறது. ஆம் என்று நீங்கள் சொல்லும்போது இல்லை என்பது அங்கு இருக்கிறது. அதை வலியுறுத்தவில்லை. நீங்கள் சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறொன்றாகவும் இருக்கிறது. அதனால்தான் வேஷமிடுதல் பிறக்கிறது. இரண்டுமே அனுதாபத்திற்கு உரியவை. சரணாகதி என்பது ஆம் அல்லது இல்லை என்ற இரண்டிலும் சேராதது. ஆம் அல்லது இல்லை என்று கூற நீங்கள் அங்கு இல்லை. சரணாகதி என்பது ஒரு முழுமையான செயல். ஆம், இல்லை என்பன பிளவுபட்ட அங்கங்கள். சரணாகதி என்றால் அதில் நீங்கள் கரைந்து போகிறீர்கள் என்ற அர்த்தம். நான் என்ற உணர்வு என்னிடம் இல்லை என்று கூறுகிறீர்கள். அவ்வாறு சொல்வதுடன் மட்டும் நின்று விடாமல் அந்த உணர்வு உங்களிடம் இல்லை என்ற ஆழமான நேசத்துடன் உணர்கிறீர்கள். 2 காதலர்கள் ஒன்றுபடுகிறார்கள். உடல்கள் 2ஆனாலும் மனம் ஒன்றாக இருக்கிறது. சீடரும் குருவும் ஒன்றாகிறார்கள். 2 உடல்கள் என்றாலும் மனம் ஒன்றுதான். அதுவே சரணாகதியாகும். குருவிடம் சீடர் ஆம் என்று கூறுவதல்ல சரணாகதி. ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்ல சீடர் அங்கே இல்லை. சீடர் அங்கே வாழ்ந்திருப்பதில்லை. மனம் என்ற எண்ணத்தை அவர் முழுமையாக உதறிவிடுகிறார். எனவே கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை.
என்பன போன்ற கேள்வியே எழுவதில்லை. சீடர் என்பவர் கீழ்ப்படிதலுள்ளவர் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காரணம், அவரால் கீழ்ப்படியாது இருக்க இயலாது. சீடரால் முடியாது என்று சொல்ல இயலாது. அதை நீங்கள் நிஜமான கீழ்ப்படிதல் என்று கூறுவீர்கள். கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை நீங்கள் விரும்பினால் அதை நிஜமான கீழ்ப்படிதல் என்று கூற முடியும். ஆனால் அது கீழ்ப்படிதலும் அல்ல, கீழ்ப்படியாமையும் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வேண்டும், வேண்டாம் என்று சொல்ல அங்கு யாரும் இல்லை. சீடர் வெறுமையே வடிவானவர். நான் பெரிதும் சரணாகதியை ஆதரிக்கிறேன். அதுவே நிஜமான கீழ்ப்படிதலாகும். இருமை நிலையில்லாத கீழ்ப்படிதலாக அது இருக்கிறது. நீங்கள் பிளவுபடாமல் இருக்கிறீர்கள், முழுமையுடன் காணப்படுகிறீர்கள். உங்களிடம் ஏதாவது பிரிவுபட்ட நிலை இருந்தால் அது நல்லதல்ல. நீண்ட ஓட்டத்தின் போது அந்த பிரிவு ஆபத்தானதாக மாறிவிடும். கீழ்ப்படிதல் என்ற பண்பை மனிதன் வளர்த்து கொண்டிருப்பதால் பெரிதும் துயரப்பட்டு வருகிறான். கீழ்ப்படிய வேண்டும் என்று நூற்றாண்டு காலங்களாக உங்களுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. கீழ்ப்படிதல் மிகவும் மதிப்புமிக்க விஷயமாக பாராட்டப்பட்டு வருகிறது. உண்மையில் கிறிஸ்தவ மதம் அதற்கு உயர்ந்த மதிப்பை தருகிறது. அதனால்தான் ஆதாமும் ஏவாளும் அறிவு என்ற மரத்தின் கனியை உண்டு நிஜமான பாவத்தை செய்ய நேர்ந்தது. ஏன் அது நிஜமான பாவமாயிற்று? அவர்கள் தவறான எதையும் செய்துவிடவில்லை. ஒரு காரியத்தை மட்டுமே செய்தார்கள். கீழ்ப்படிதல் இல்லாது நடந்து கொண்டார்கள். கடவுள் தின்ன வேண்டாம் என்று கூறிய கனியை அவர்கள் தின்றார்கள். அது ஒரு சிறிய கீழ்ப்படியாமை. அது நிஜமான பாவமாக மாறி அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டது. இம்மாதிரியான தத்துவம் மிகவும் ஆபத்தானது. காலங்காலமாக அது பல வகையான மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்துவிட்டது. குறைவான கீழ்ப்படிதலும் நிறைய விழிப்புணர்வும் தோன்றினால்தான் உலகிலிருந்து சண்டைகள் ஒழியும். ஆனால் இராணுவத்தில் உங்களுக்கு விழிப்புணர்வு கற்றுத்தரப்படுவதில்லை. அதற்கு பதிலாக திட்டமிட்ட வகையில் உங்கள் விழிப்புணர்வு முழுமையாக அழிக்கப்படுகிறது. நீங்கள் இயந்திர மனிதராகி விடுகிறீர்கள். சொன்னதும் கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள். உத்தரவு எதுவாக இருந்தாலும், தவறாக சரியாக எப்படி இருந்தாலும், இயந்திரம் போல் அதை நீங்கள் கடைபிடித்து நடந்தாக வேண்டியுள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அது தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அது குறித்து தாமஸ் மெர்டன் இப்படி எழுதுகிறார்: இஷ்மான் விசாரணையின் போது கிடைத்த தடுமாற வைக்கும் செய்தி என்ன என்றால், அவர் தெளிவான மனநிலையில் இருக்கிறார் என்ற அறிக்கையாகும். எனக்கும் அதில் சந்தேகமில்லை என்பதால் தடுமாறினேன். எல்லா நாஜி படையினரும் மனநோயாளிகள் என்று வைத்துக் கொண்டால் அவர்களிடம் தென்படும் குரூரத்தை புரிந்து கொள்வது ஒரு வகையில் எளிதானதுதான். இந்த மனதின் சமநிலைத்தன்மை உள்ள அலுவலக பணியில் அக்கறை கொண்ட அவரது எழுத்துப் பணி, நிர்வாகப் பணி போன்றவை கூட்டம் கூட்டமாக மக்கள் கொல்லப்படுவதை கண்காணிப்பதாகும். அவர் முழுமையான முறையில் கீழ்ப்படிந்து செயல்பட்டார். அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவர் நிர்வாக அமைப்பு மீது ஆழ்ந்த மதிப்பு வைத்திருந்தார். சட்டம் ஒழுங்குக்கு அடிபணிந்தார். ஒரு பெரிய தேசத்தின் விசுவாசமான, கீழ்ப்படிதலுள்ள, நேர்மையான அதிகாரியாக இருந்தார். தனது அரசுக்கு நல்ல முறையில் சேவை செய்தார். குற்றுணர்வால் அவர் பாதிக்கப்படவில்லை. எந்த மனநிலை சார்ந்த நோயும் அவரிடம் இருந்ததாக நான் அறியவில்லை. அவர் இரவில் நன்கு உறங்கினார். வேளா வேளைக்கு நன்கு பசி எடுத்து உணவருந்தி ஆரோக்கியத்துடன் காணப்பட்டார். தெளிவான மனநிலை என்பது மதிப்புள்ள விஷயம் அல்ல என்றும் அதைவிட சிறந்தது இல்லை என்பதும் சரியான கருத்தாக இருக்காது என்று உணர்ந்து கொள்ளத் தொடங்கினேன். நவீன மனிதனின் மனத்தெளிவு என்பது
ஒரு டைனாசர் மிருகம் தனது பருத்த உடலை தசைகளை பயன்படுத்தும் வகைக்கு ஒப்பானது என்று கூறலாம். குறைவான மனத்தெளிவுடன் ஒருவேளை அவர் இருந்தால், சந்தேக உணர்வு ஏற்பட்டிருந்தால், தனது அசட்டுத்தனம் முரண்பாடுகள் பற்றிய கொஞ்சம் விழிப்புணர்வு அவரிடம் இருந்திருந்தால் அவர் பிழைத்திருக்க சாத்தியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் மிகவும் மனத்தெளிவு பெற்றிருந்தார். நம்மை போன்றவர்கள் வாழும் இந்த சமூகத்தில் மோசமான மனத்தெளிவற்ற நிலையையே நாம் சற்றும் வருத்தமின்றி பூரணமான மனத்தெளிவு என்று கூறுகிறோம். மேடன் சொன்னது சரிதான். காலங்காலமாக கீழ்ப்படிதலின் மகிமை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால், அனைத்து விழிப்புணர்வையும் இழந்துவிட்டு என்ன சொல்லப்பட்டதோ, என்ன உத்தரவிடப்பட்டதோ அதை பின்பற்ற வேண்டும் என்பதாகும். சந்தேகம் கொள்ளாமல், ஆழ்ந்து எதையும் யோசிக்காமல் சொன்னதை செய்ய வேண்டும். இது மனித சமூகம் முழுவதையும் இயந்திரமாக மாற்றிவிட்டது. மனிதர்கள் காணாமல் போய்விட்டார்கள். திறமையான இயந்திரங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. இது மிகவும் முட்டாள்தனமான சமூகத்தை உருவாக்கி வைத்துவிட்டது. நான் கீழ்ப்படிதலுக்கு அதிகம் மதிப்பு தருவதில்லை. அது இராணுவத்துக்கு ஏற்றது. நான் சரணாகதிக்கு ஆதரவு தருகிறேன். சரணாகதி என்பது அன்பு சார்ந்தது. கீழ்ப்படிதல் ஒரு சமூக விந்தை. அன்பு தனித்துவமானது. நீங்கள் ஒரு பெண்ணை நேசிக்கலாம், ஒரு ஆணை காதலிக்கலாம். அது சரணாகதியாகும். நீங்கள் சரணாகதி செய்யும் போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். சரணாகதி என்பது ஒரு ஆண் அல்லது பெண்ணை சார்ந்தது அல்ல. சரணாகதி உருவமற்ற அன்பு என்ற விந்தை சார்ந்தது. நீங்கள் இருவரும் அன்புக்காக சரணாகதி செய்கிறீர்கள். எனவே ஆதிக்கம் செய்தல் என்ற கேள்வியே எழுவதில்லை. உண்மையான அன்பில் ஆதிக்கம் செலுத்துதல் என்பது இல்லை. ஒரு பெண் அன்புக்காக சரணாகதி செய்கிறார். ஒரு ஆண் அன்புக்காக சரணாகதி செய்கிறான். இப்பொழுது அன்பு அவர்கள் உயிரில் கலந்திருக்கிறது. குரு ஏற்கனவே வாழ்வோடன் சரணாகதி செய்துவிட்டார். சீடரும் வாழ்வோடன் சரணாகதி செய்கிறார். இப்போது அன்பு அல்லது தெய்வீகம் அவர்கள் உயிரில் கலந்திருக்கிறது. இது சாதாரண கீழ்ப்படிதல் அல்ல. நமக்கு சொல்லப்பட்ட, கற்றுத்தரப்பட்ட, சம்பந்தப்பட்ட வகையான கீழ்ப்படிதல் அல்ல. அது முழுமையான, வியப்பான ஒன்றாகும். 2 பேர் அன்பு மூலம் சரணாகதி செய்யும் போது அன்பு அவர்களிடம் இடம் பிடிக்கிறது. யாரும் அதிகாரம் செய்வதில்லை. யாரும் அதிகாரத்திற்கு ஆட்படுவதில்லை. ஒருவரை விட ஒருவர் உயர்ந்த மனிதராக இருப்பதில்லை. உண்மையில் இருவருமே இல்லாது போகிறார்கள். அதிகம் முக்கியத்துவம் பெற்ற ஏதோ ஒன்று நடைபெற துவங்குகிறது. தெய்வீகம் உருவாக ஆரம்பிக்கிறது. இருவரும் ஒரே மொழி பேசுகிறார்கள். ஏனென்றால் இருவரும் ஒரேவித அலைவீச்சில் இருக்கிறார்கள். வெளியில் இருந்து பார்த்தால் அது மற்றவர்களுக்கு கீழ்ப்படிதல் போல தெரியும். உண்மையில் அப்படியல்ல. நீங்கள் பிதாகோரஸ் பற்றி சிந்திக்கும் போது அவர் சொன்னதை நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள். அவர் நல்ல மகனாக இருங்கள் என்று சொன்னார். கீழ்ப்படிதலுள்ள மகனாக இருங்கள் என்று சொல்லவில்லை. சரணாகதி செய்யும் எளிய மகனாக இருங்கள் என்றார். நல்ல வாழ்க்கை துணைவராக இருங்கள். நல்ல கணவராகவோ நல்ல மனைவியாகவோ இருங்கள் என்று சொல்லவில்லை. அன்புக்கு சரணாகதி செய்யுங்கள் என்றுதான் கூறினார். நல்ல தந்தையாக இருங்கள். நல்ல சகோதரராக இருங்கள். நீங்கள் அதிகாரம் செய்யும் தகுதியில் இருங்கள் என்று கூறவில்லை. அன்பு உங்கள் வாழ்வின் முழுமையான அங்கமாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு மகனாக இருந்தால் தந்தையுடன் அன்பாக இருங்கள். அன்பின் வாகனமாக தந்தை இருக்கட்டும். நீங்கள் தந்தையாக மாறும்போது மகன் உங்கள் அன்பின் வாகனமாக இருக்கட்டும். சரணாகதிக்கு இவை விதிவிலக்குகள் போன்று உள்ளன. மகன், தந்தை, கணவன், மனைவி, நண்பன், குரு
ஆகியோர் விதிவிலக்குகள். நம்மால் முகமற்ற வாழ்வுடன் சரணாகதி செய்து கொள்ள இயலாது. அந்த அளவு நாம் தகுதி படைத்தவர்களாக இருக்கவில்லை. அதற்கு சில விதிவிலக்குகள், கதவுகளை நாம் கண்டறிய வேண்டும். குரு கண்ணால் பார்க்க வல்லவர். சீடர் குருவிடம் சரணடைய முடியும். ஆனால் சரணாகதி உண்மையில் கடவுளுடனானதாக அமைந்திருக்கிறது. சீடர் தனது குருவிடம் தெய்வீகத்தை காணும் போதுதான் சரணாகதி நிகழ்கிறது. தனது அன்பிற்கு உரியவரிடம் ஒருவர் சரணடைய முடியும். புரியாத ஏதோ ஒன்றை நேசிக்கும் போதுதான் சரணாகதி சாத்தியம். அன்புக்குரியவர், நேசிப்பவர் போன்றவர்களின் வடிவில்தான் கடவுள் நிலை அருகில் வருகிறது. சரணாகதி என்பது ஆன்மீக மதிப்பு உள்ளது. கீழ்ப்படிதல் அரசியல் மதிப்பு கொண்டது. எல்லாவிதமான அரசியல்களிடத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். 4வது கேள்வி, பிதாகோரஸின் அமரத்துவ புனித பயண விருப்பம் பற்றியும் மறை பொருளாக உள்ள வாழ்வின் இரகசியங்கள் பற்றியும் அறிய ஆசைப்பட்டு பல்வேறு மதங்களின் வேறுபட்ட ஆன்மீக முறைகளை பரிசோதிக்க அவர் விரும்பியது குறித்து நீங்கள் என்னுள் பேசுவதை கேட்டபோது எனக்குள் எழுந்த முழுமைப்படுத்துதல் மற்றும் ஆற்றல் குறித்த உணர்வுகள் எவ்விதமானவை? அமரத்துவத்தை விரும்பும் மனிதர்கள் எல்லா இடங்களிலும் வாழ்கிறார்கள். பிதாகோரஸ் நம் ஒவ்வொருவரிடமும் உறைந்திருக்கிறார். அவரை நாம் கவனிக்காது இருந்திருக்கலாம். உண்மையை தேடும் ஆர்வம் உள்ளே ஏற்கனவே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தேடும் ஆர்வம் கொண்டவன். உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாது போனால் நீங்கள் ஒரு மனிதர் என்ற சொல்லுக்கே அர்த்தம் இல்லாது போய்விடும். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான். மனிதன் மட்டுமே உண்மையைத்தான் தேடுகிறான். வாழ்வின் விசித்திரங்களை கடந்து உள்ளே சென்று பார்க்க ஆசைப்படுகிறான். அவையெல்லாம் எப்படிப்பட்டவை என்று வியந்தவன் மனிதன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் இது குறித்து யோசித்தான். மனன் என்ற சமஸ்கிருத வார்த்தையை அடிப்படையாக கொண்டுதான் மனிதன் என்று பொருள் தரும் MAN என்ற ஆங்கில சொல் உருவாயிற்று என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். மனிதன் சிந்திக்கும் திறமை பெற்றவன். நான் பிதாகோரஸ் பற்றி பேசுவது உங்களுக்கு கேட்கிறது என்றால் உங்கள் இதயத்தில் ஏதோ சுழல்கிறது. பிதாகோரஸ் உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் விழிப்புடனும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறார். உங்கள் உறக்கம் ஆழமானது அல்ல. உங்கள் கனவுகள் ஒரு கணம் நிற்கின்றன. உங்களுக்குள் எதுவோ தட்டி எழுப்பப்படுகிறது. பிதாகோரஸ் சரியான ஓர் உதாரண புருஷர் என்று கூறலாம். நிஜமாகவே அவர் உண்மையின் மீது நாட்டம் கொண்டிருந்தார். நிலைத்து நிற்கும் வாழ்க்கை தத்துவங்கள் பற்றி கண்டறிய தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். இது போன்ற வாய்ப்பு எல்லா இடங்களிலும் அமைந்திருக்கிறது. அது நிஜப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நாம் பயனற்ற விளையாட்டுகளில் நம்மை நிறைய தொலைத்து விட்டோம். அவை தேவையற்ற விளையாட்டுகள். சிறு பிள்ளைத்தனமான பயனற்ற பொம்மைகளை சேகரிப்பதில் நம்மை இழந்து போய்விட்டோம். வாழ்வை தொலைக்கிறோம். சக்தியை தொலைக்கிறோம். நேரத்தை தொலைக்கிறோம். வாழ்வின் காலம் மிகவும் குறுகியது. வாழ்க்கை விரைந்து நழுவிக் கொண்டிருக்கிறது. நமது கையிலிருந்து நேரம் வேகமாக தொடர்ந்து நழுவி வருகிறது. மரணம் வந்து சேர்வதற்குள் தாயகத்தை அடைந்து விட வேண்டும் என்பதை ஒரு கருத்தாக, தீவிரம் கொண்ட தகிக்கும் வெறியாக மனதில் உருவாக்கி கொள்ள வேண்டும். வேகம் நிறைந்த தேடலை ஏற்படுத்தி கொள்ளும் சமயத்தில் உங்கள் உடலின் ஒவ்வொரு திசுவும் துடிக்கும். நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த துடிப்பு காணப்படும். அடி நீரோட்டமாய் அந்த தேடல் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அது மேலோட்டமானதாகவே இருக்கும். உண்மையை தேடும் நிஜமான தேடல், இடைவிடாத அந்த தாகம் உங்களுக்குள் ஆழமாக மையம் கொண்டிருக்கும்.
உங்களுக்கு பிடித்த விருப்பமான செயலாக அதை அமைத்துக் கொள்ளுங்கள். பிதாகோரஸின் அமரத்துவம், புனித பயணம் பற்றியும் மறைபொருளாக உள்ள வாழ்வின் ரகசியங்கள் பற்றியும் அறிய ஆசைப்பட்டு பல்வேறு மதங்களின் வேறுபட்ட ஆன்மீக முறைகளை பரிசோதிக்க அவர் விரும்பியது குறித்து நீங்கள் பேசியதை நான் என்னுள் கேட்டபோது எனக்குள் எழுந்த முழுமைப்படுத்துதல் மற்றும் ஆற்றல் குறித்த உணர்வுகள் எவ்விதமானவை என்று கேட்டீர்கள். ஆம், உண்மையை அறிந்து கொள்ளும் ஆசை உங்களிடம் எழுந்தால் முழுமைப்படுத்துதல் தானே வந்து சேர்ந்து விடுகிறது. காரணம், உண்மையை அறிந்து கொள்ள விரும்பும் ஆசை மிகவும் வலிமையானது. அது சாதாரண இச்சை அல்ல. அந்த நல்ல வீடு அல்லது நல்ல கார் அல்லது நிறைய பணம் வேண்டும் என்று ஆசைப்படுவது போன்றதல்ல. புகழ், வெற்றி, பதவி, கௌரவம் போன்றவற்றிற்கு ஆசைப்படுவது போன்றதும் அல்ல. அவையெல்லாம் சாதாரண ஆசைகள். அவை உங்களை ஒருங்கிணைத்து முழுமைப்படுத்தாது. உண்மையில் அவை உங்களை பிரிவுபடுத்தவே செய்யும். ஏன் என்றால் அந்த ஆசைகள் பல வகைப்பட்டவைகளாக உள்ளன. ஒரு ஆசை உங்களை வட திசையில் இழுக்கும், ஒரு ஆசை தென் திசையில் இழுக்கும். அந்த ஆசைகள் பல வகைப்பட்டவை. அவை கும்பலாக நிறைந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு ஆசையும் உங்களை கவர நினைக்கிறது, உங்கள் கவனத்தை பெற்றிட எண்ணுகிறது. அவை உங்களை சுற்றி நின்று கொண்டு கூச்சலிடுகின்றன. பணம் குறித்த ஆசை பேசும்போது சகலத்தையும் உதறிவிடுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை பெற்றிடுங்கள் என்று கூறுகிறது. வெற்றி குறித்த ஆசை பேசும்போது பணம் தொலைந்து போய்விடலாம். அது பற்றி அலட்டிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் முதலில் வெற்றியாளராக வேண்டும், புகழ் பெற்றவராக மாற வேண்டும், வரலாற்றில் உங்கள் அடையாளத்தை பதிக்க வேண்டும். பணம் பற்றி சகலத்தையும் கவலைப்படாமல் துணிந்து செயலில் இறங்குங்கள் என்கிறது. பாலுறவு பற்றிய ஆசை பேசும்போது பணம், பதவி, கௌரவம் போன்றவை உங்களுக்கு என்ன கொடுத்து விடப் போகின்றன? காலம் இருக்கும்போது வாழ்வை அனுபவியுங்கள். ஒவ்வொரு கணத்தையும் சுசக்கி பிழிந்து உணர்வு இன்பங்களில் திளைத்திடுங்கள் என்கிறது. பலவிதமான ஆசைகள் உங்களை பல திசைகளில் இழுக்கின்றன. அதனால்தான் நீங்கள் எப்போதும் தடுமாறி அப்பால் விழுந்துவிட்டது போன்ற உணர்வுக்கு ஆளாகிறீர்கள். உண்மையை தேடும் ஆசை தனிப்பட்ட ஒற்றை விருப்பமாக இருக்கிறது. அது மிகவும் பெரியது, மிக பிரம்மாண்டமானது. மற்ற ஆசைகள் எல்லாம் அதனுள் மறைந்து போய்விடுகின்றன. அவையெல்லாம் சிறிய நீரோடைகள் போன்றவை. உண்மையை தேடுதல் என்ற பெரிய நதி வழிந்தோடும் போது அது சிறிய நீரோடைகளை உள்வாங்கிக் கொள்கிறது. ஒரு ஆசைக்குள் எல்லாம் மறைந்து போய்விடுகின்றன. அது தகிக்கும் ஆசையாக மாறும்போது அதனுடன் சேர்ந்து நீங்களும் எரிகிறீர்கள். அந்த ஒருமை நிலை ஆசை அனைத்தையும் இணைக்கிறது. அது ஒரு அழகான அனுபவம். அதை மறந்து விடாதீர்கள். அதை பலப்படுத்தணும், தீவிரப்படுத்தணும், அதை முழுமைப்படுத்தணும். தெய்வீக நிலையை எட்டி பிடித்து சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு முழுமையான தெய்வீக தேடல் தேவைப்படுகிறது. உங்களிடம் 100% ஆசை இருந்தால் எதுவும் பிடித்து நிறுத்திவிட இயலாது. உங்களிடம் உள்ள கருவிகள் அனைத்தையும் பயன்படுத்தும் போது உடனே தெய்வீகம் நிகழ்ந்தேறத் தொடங்கிவிடுகிறது. நீங்கள் எங்கும் செல்ல தேவையில்லை. நீங்கள் தகிக்கும் ஆர்வத்துடன் இருந்தால் வாழ்க்கை தனது கருணையை முழுமையாக பொழியத் தொடங்கும். முழுமைப்படுத்துதல் உண்மையை கொண்டு வருகிறது. உண்மையை தேடும் விருப்பம் ஒருங்கிணைப்பை அளிக்கிறது. 5வது கேள்வி. கிட்டத்தட்ட நான் ஞானமடைந்து விட்டதாக எண்ணுகிறேன். இந்த ஒரு எளிய வாக்கியத்தில் எல்லா வார்த்தைகளும் தவறாக இருப்பது எனக்கு வியப்பூட்டுகிறது. நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள்? நான் என்ற வார்த்தையுடன் அது துவங்குகிறது. நான் என்ற உணர்வு இருந்தால் ஒருபோதும் ஞானம் அடைய முடியாது. நான் என்ற உணர்வு ஒரு தடையாக உள்ளது.
அதனால் நான் என்ற உணர்வு தடை செய்யப்படுகிறது. நீங்கள் ஞானம் பெற்ற பிறகு நீங்கள் என்ற உணர்வு உங்களிடம் இருக்காது. நான் என்ற உரிமை கொண்டாட யாரும் இருக்க மாட்டார்கள். உபனிஷதம், ஜோராஸ்திரர், லாவோ, இயேசு போன்ற எல்லோரும் இதை வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்கிறார்கள். உபனிஷதங்கள் மிகவும் தெளிவாக விளங்குகின்றன. நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று யாராவது சொன்னால் அவர் ஞானம் பெறவில்லை என்பதை தெரிந்து கொள் என்கிறது. ஞானம் பெறுவது உரிமை கொண்டாட முடியாத விஷயம். காரணம், ஞானம் பெறுவதற்கு முன்னர் உரிமை கோருபவர் மறைந்து போயாக வேண்டும். அவர் அங்கு இல்லாத போதுதான் ஞானம் அடைய இயலும். நான் நினைக்கிறேன் என்ற வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். இரண்டாவது வார்த்தை நினைக்கிறேன் என்று உள்ளது. ஞானம் அடையும் விஷயத்தில் நினைக்கிறேன் என்பது என்ன பலன் தரப்போகிறது? சிந்திப்பது ஞானத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. சிந்தனை என்ற செயல்பாடு உங்களை சுய சகதியில் அமிழ்த்தி வைக்கிறது. தொடர்ச்சியான சிந்தனை உங்கள் கண்களை கட்டி வைத்து விடுகிறது. அது உங்களை குருடாக்கி வைக்கிறது, பார்க்க அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் சிந்தனை அனைத்து விஷயங்களையும் திரித்து மாற்றி விடுகிறது. சிந்தனை என்பது திரித்து மாற்றும் ஒரு இயக்கமாகும். ஆனால் நாம் அதற்கு பழகி போய்விட்டோம். ஜனங்கள் என்னிடம் வந்து நான் காதல் வயப்பட்டு விட்டதாக நினைக்கிறேன் என்று கூறுகிறார்கள். சிந்தனை அன்பின் ஒரு அங்கமாக இருந்தால் நான் காதல் வயப்பட்டு விட்டதாக நினைக்கிறேன் என்று சொல்ல மாட்டீர்கள். நான் காதலிப்பதாக நினைக்கிறேன் என்றுதான் கூறுவார்கள். காதலும் ஒரு சிந்தனையாக அவர்களுக்கு இருந்து வருகிறது. அப்புறம் எப்படி எண்ணமாக இயலும்? காதல் என்பது ஒரு உணர்வாகவே இருக்க இயலும். அதில் 3 அடுக்குகள் உள்ளன. முதல் அடுக்கு எண்ணம், இரண்டாவது உணர்வு, மூன்றாவது உணர்ந்து அதுவாகவே மாறுவது. நீங்கள் உலகம் பற்றி சிந்திக்கலாம். நீங்கள் உலகப் பொருட்கள் பற்றி சிந்தனை செய்யலாம். ஆனால் காதல் பற்றி யோசிக்க முடியாது. அன்பு சிந்தனையை காட்டிலும் மேலானது. சிந்தனை மூலம் கைப்பற்றுவதை விடவும் மேலானது. அன்பை நீங்கள் உணர மட்டுமே முடியும், சிந்திக்க இயலாது. உங்களால் ஞானம் அடைவது பற்றியும் உணர இயலாது. அது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது. அன்பு சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருப்பது போல ஞானம் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதாக அமைந்திருக்கிறது. நீங்கள் ஞானம் அடைய மட்டுமே இயலும், அதை உணர இயலாது. அது அங்குதான் இருக்கிறது, எப்போதும் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட நான் ஞானம் அடைந்து விட்டதாக எண்ணுகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். கிட்டத்தட்ட என்பதன் அர்த்தம் என்ன? அது பற்றி இதற்கு முன்னர் கேள்விப்பட்டதில்லை. ஒருவர் ஞானம் அடைந்தாரா இல்லையா என்பது மட்டும்தான் கேள்வியாக இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட என்பது எப்படி? ஏறக்குறைய ஒரு வட்டம் போன்றது என்று சொல்கிறார்களே, அது போன்றதா? வட்டம் என்பது கச்சிதமானதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாது போனால் அது வட்டம் அல்ல, அது வேறு விதமான வடிவமாக இருக்கலாம். உங்களால் அது கிட்டத்தட்ட வட்டம் என்று கூற முடியாது. கிட்டத்தட்ட நான் நேசிக்கிறேன் என்று உங்களால் கூறியலாது. கிட்டத்தட்ட என்ற வார்த்தை இல்லை என்ற பொருளையே தருகிறது. கடற்கரை பகுதியிலிருந்து வந்த ஒரு இளைஞன் ஒரு பேயுடன் காதல் புரிய துவங்கினான். இன்பத்தின் உச்சகட்டத்தில் அந்த பெண் உருவில் இருந்தவள் கிட்டத்தட்ட நான் அந்த உணர்ச்சியை எட்டிவிட்டதாக எண்ணுகிறேன் என்றாள். நீங்கள் பேயுடன் காதல் லீலை நடத்தியபடி கனவு கண்டு கொண்டிருந்திருக்கிறீர்கள். அதனால்தான் கிட்டத்தட்ட என்ற வார்த்தை வருகிறது. அதுபோன்ற எல்லா மூடத்தனங்களையும் உதறி எறியுங்கள். அவ்வாறு உதறி தள்ளிவிட்டால் நீங்கள் ஞானம் பெற வேண்டியதில்லை. நீங்கள் ஞானம் அடைந்தவராகவே இருக்கிறீர்கள். யாரும் ஞானம் பெற்றவராக மாற வேண்டியதில்லை. ஞானம் பெறுதல் என்பது உங்களிடம் நிகழக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல. அது
ஏற்கனவே உங்களிடம் இருந்து வருகிறது. அது நடந்தேறிவிட்டது. அதுதான் உங்கள் நிஜ இயல்பு. உங்களை சுற்றி நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் குப்பைகளை எல்லாம் எரிந்து விடுங்கள். 6வது கேள்வி. வாழ்க்கை தன்னளவில் முழுமை பெற்ற ஒன்று என்று எனக்கு தெரியும். ஆனால் நாம் எளிய பிறவிகள். முழுமை என்பது அறிவு நிறைந்தது என்றால் அதன் அங்கங்களில் அது இல்லை. நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்று கூறுகிறீர்கள். அவ்வாறு இல்லாது போனால் உங்களை படைத்திருக்கவே மாட்டார் என்கிறீர்கள். ஆனால் ஒரு கடுமையான நோய் எனக்கு இளம் வயதில் ஏற்பட்டால் அந்த இயற்கை தவறு என்னை தொடர்ந்து துன்புறுத்துகிறது. அது யாருடைய துயரம்? அது கடவுளுடையது என்று கூறாதீர்கள். சம்பந்தப்பட்ட மனிதருக்கு அது சித்திரவதையாக அமைகிறது. அதன் பிறகு வாழ்வை எப்படி அனுபவிக்க முடியும்? நோய்க்குறிகளை கண்டறியும் உடற்கூறு வல்லுநராக உள்ள எனது பேராசிரியர், இயற்கை ஒரு முட்டாள். இல்லாது போனால் அது தனது ஒவ்வொரு அங்கத்தையும் மற்றொரு அங்கத்தின் துணையுடன் எதிர்த்திருக்காது. இயற்கை நம்மை துன்புறுத்துகிறது என்கிறார். கடவுள் ஏன் துயரத்தை விரும்புகிறார்? இது ஏன்? இந்த கேள்வி முக்கியத்துவம் நிறைந்த ஒன்று. ஆனால் நீங்கள் சாதாரண வாழ்க்கை தர்க்க நிலையிலிருந்து மேலே சற்று உயர தயாராக இருந்தால் மட்டுமே பதில் அளிப்பது சாத்தியப்படும். நீங்கள் உங்கள் கண்களை உயர் கணிதத்தின் பக்கம் திருப்ப தயாராக இருக்க வேண்டும். தாழ்ந்த நிலை கணிதத்தில் சில விதிமுறைகள் உள்ளன. உயர்நிலை கணிதம் இதற்கு எதிரானது. 2 வகையான விதிமுறைகள் இருப்பதாக பிதாகோரஸ் கூறுகிறார். தேவை மற்றும் பதவி என்பவை அந்த விதிமுறைகள். தாழ்ந்த கணித முறைகள் தேவை சார்ந்தவை. உயர் கணித முறைகள் அதிகாரம் பதவி சார்ந்தவை. இந்த 2 செயல்பாட்டு முறைகளும் முற்றிலும் வெவ்வேறானவை. ஆனால் அவை ஒரு பெரிய முழுமையின் அங்கங்களாக அமைந்திருக்கின்றன. அவை தொன்று தொட்டு இருந்து வருபவை. அவற்றையே லாகோஸ், தாவோ, தர்மா என்றெல்லாம் அழைக்கிறோம். முதல் விஷயம், தாழ்ந்த நிலை கணிதத்தின் அங்கம் முழுமைக்கு நிகரானது அல்ல என்பது வெளிப்படை. ஒரு சிறிய பகுதி எப்படி முழுமைக்கு சமமாக இருக்க முடியும்? ஆனால் உயர் கணித முறையில் அதன் அங்கம் முழுமைக்கு சமமாக இருக்கிறது. உதாரணம் பார்க்கலாம். தாழ்ந்த நிலை கணிதம் பனித்துளி போன்றது. அது எப்படி கடலாக மாற முடியும்? பனித்துளி மிகவும் சிறியது. கடலோ பறந்து விரிந்தது. ஆனால் வித்தியாசம் அளவில்தான் இருக்கிறது. தாழ்ந்த நிலை கணிதம் அளவை கவனிக்கிறது. உயர்நிலை கணிதம் தரத்தை பார்க்கிறது. பனித்துளியும் நிஜமாகவே ஒரு கடல்தான். எல்லா கடல்களும் அதில் அமைந்துள்ளன. ஒரு சிறிய பனித்துளியை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமானால் பூமியில் உள்ள எல்லா கடல்களையும், வானத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும், பால்வெளி மண்டலங்களையும் புரிந்து கொள்ள இயலும். ஒற்றை பனித்துளி H2O என்ற நீரின் சூத்திரத்தை உங்களுக்கு உணர்த்த இயலும். அதுவே எல்லா கடல்களுக்கும் பொருந்தி வரும் சூத்திரமாகும். ரகசியம் ஒரு சிறிய பனித்துளியில் மறைந்திருக்கிறது. பெரிய கடலை போல் அது உள்ளது. அளவு வித்தியாசமானது. ஆனால் தரம் வேறுபட்டதல்ல. பனியின் சிறிய துளியில் உள்ள தரம் கடலை போலவே பெரியதாகும். ஏனென்றால் அது கடலை போல் நிறைய உண்மைகளை கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய செடியின் பூ, வேர் போன்ற அங்கங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தால் பிரபஞ்சம் முழுவதையும் நம்மால் அறிய முடியும் என்று டென்னிசன் கூறுகிறார். அவர் கூற்று சரிதான். அவர் உயர்நிலை கணிதம் பற்றி பேசுகிறார். வாழ்க்கை தன்னளவில் முழுமை பெற்றதாக இருப்பதை நான் அறிவேன் என்று என்னிடம் நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை.
வாழ்க்கை தன்னளவில் முழுமை பெற்றதாக இருந்தால் ஒவ்வொரு அங்கமும் முழுமை பெற்றே திகழும். அவ்வாறு இல்லாவிட்டால் முழுமை நிலை எப்படி சாத்தியப்படும்? முழுமையின் அங்கங்களாக உள்ளவை எல்லாம் முழுமை பெறாது இருந்தால் அந்த அங்கங்களின் மொத்த மதிப்பு எப்படி முழுமை பெறும்? அது சாத்தியமற்று போய்விடும். விழும் ஒவ்வொரு துளி நீரும் ஒரு சமுத்திரத்தை உருவாக்கி விடுகிறது என்றால் முழு சமுத்திரம் எப்படி முழுமை பெறும்? அது எளிமையானது. சமுத்திரம் முழுமையானது என்றால் தர்க்கப்படி ஒவ்வொரு துளியும் முழுமையானவைகளாகவே உள்ளன. உபனிஷதங்கள் அவை மீண்டும் உயர்நிலை கணிதம் பற்றி பேசுகின்றன. கடவுள் முழுமை பெற்றவர். அவரிடமுள்ள அனைத்தையும் நீங்கள் அகற்றிவிட்ட பிறகும் அங்கு முழுமை நிலை இருந்து கொண்டிருக்கும். முழுமையில் இருந்து சகலத்தையும் வெளியே எடுத்து விடுங்கள், ஆனாலும் முழுமை கலைந்து போகாமல் அப்படியே இருக்கும். முழுமை நிலையை கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியாது. அதிலிருந்து ஏதோ ஒன்றை எடுக்கிறீர்கள். அதிலிருந்து தான் எடுக்கிறீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை அதில் சேர்த்தால் அதில் தான் சேர்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வாழ்க்கை தன்னளவில் முழுமை பெற்ற ஒன்று என்று எனக்கு தெரியும். நாம் எளிய பிறவிகள். முழுமை என்பது அறிவு நிறைந்தது என்றால் அதன் அங்கங்களில் அது இல்லை என்று கூறுகிறீர்கள். அங்கங்கள் அறிவுடன் இல்லை என்றால் முழுமை எப்படி அறிவுள்ளதாக அமைய இயலும்? எனவே உங்களுக்கு 2 சாத்தியங்கள் மட்டுமே உள்ளன. ஒன்று, நீங்கள் முட்டாள் என்றால் அந்த வாழ்க்கையும் முட்டாள்தனமானது. ஏனென்றால் எல்லா முட்டாள் அங்கங்களும் ஒன்று சேரும்போது அங்கு முட்டாள்தனம் அதிகரிக்கவே செய்யும். வாழ்க்கை பைத்தியக்காரத்தனமானதாகிவிடும். வாழ்க்கை அறிவானது என்று நீங்கள் கூறினால் எல்லா அங்கங்களும் அறிவுடன் உள்ளன. அப்போதுதான் வாழ்க்கை அறிவுடன் திகழ முடியும். மற்ற அங்கங்களை விட வாழ்க்கை முழுமை பெற்றது என்றால் மற்ற அங்கங்களும் முழுமையை எட்ட வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை முழுமை பெறும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள முயன்றால் எல்லாம் தெளிவாகிவிடும். எந்த அங்கமும் முழுமை நிலைக்கு குறைந்தது அல்ல. முழுமையின் எல்லா அம்சங்களும் அவற்றிடம் உள்ளன. அளவில் சிறிது குறைவு இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தரம்தான் கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும். அளவிலும் நீங்கள் முழுமையாகவே இருக்கிறீர்கள். எல்லா காலங்களிலும் இறை நேசர்கள் விடுத்த அறிக்கை இவ்விதம்தான் இருந்து வந்திருக்கிறது. நான் மீண்டும் அறிவிக்கிறேன், நீங்கள் முழுமை பெற்றவராகவே இருக்கிறீர்கள். நீங்கள் கடவுள் நிலைக்கு நிகரானவர். அடுத்து நீங்கள் சொல்லும் 2வது விஷயம், நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும் என்று வாழ்க்கை விரும்புகிறது. அவ்வாறு இல்லாமல் இருப்பதற்காக உங்களை படைக்கவில்லை என்று கூறுகிறீர்கள். நீங்கள் சொன்னபடி வாழ்க்கை அறிவுள்ளதாக இருந்தால் நீங்கள் தேவையற்றவராக இருக்கும்போது உங்களை ஏன் படைக்க வேண்டும்? தேவையானதை மட்டும்தான் அறிவு படைக்கிறது. அறிவுடன் இருத்தல் என்பதன் அர்த்தமே அதுதான். காரணமின்றி நீங்கள் உருவாக்கப்பட்டிருந்தால், எவ்வித நோக்கமும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருந்தால், தேவையின்றி உருவாக்கப்பட்டிருந்தால வாழ்க்கை அறிவுள்ளதாக இருக்க முடியாது. வாழ்க்கை முழுமையாக அறிவுபூர்வமானதுதான். வாழ்க்கை அறிவானது என்ற சொல்ல அவசியமே இல்லை. அறிவே வாழ்க்கை என்பதுதான் சரியான கூற்றாக இருக்கும். முழுமையான வாழ்க்கை அறிவு நிறைந்தது. ஆனாலும் உங்கள் பிரச்சனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் எனக்கு ஒரு கடுமையான நோய் இளம் வயதில் ஏற்பட்டால் அந்த இயற்கை தவறு என்னை தொடர்ந்து துன்புறுத்துகிறது. அது யாருடைய துயரம் என்று கேட்கிறீர்கள். அந்த துயரம் உங்களுடைய கருத்தின் மூலம் ஏற்பட்டதாகும். அதனுடன் பெரிய அளவில் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அது உங்கள் முடிவு. நீங்கள் அதை அடையாளப்படுத்துவதை நிறுத்துங்கள். துயரம் தானே மறைந்து போய்விடும். உங்கள் துயரம் ஒரு இரவு கனவு போன்றது. கனவில் உங்கள் மார்பு மீது
பெரிய பாறை விழுவது போல் உணர்கிறீர்கள். அது உங்களை நசுக்கிக் கொள்கிறது. பயம் காரணமாக நீங்கள் விழித்தெழுகிறீர்கள். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. உங்கள் கைகள்தான் மார்பின் மேல் இருக்கின்றன என்பதை அறிகிறீர்கள். அந்த கைகளின் கனத்தை கற்பனை அதிகரிக்கச் செய்துவிட்டது. அது பாறையாக மாறிவிட்டது. நீங்கள் மிகவும் பயப்படத் தொடங்கிவிட்டீர்கள். பயந்து தூக்கம் கலைந்து எழுந்த நீங்கள் இப்போது சிரிக்கிறீர்கள். புத்தர்களிடமும் விழிப்புணர்வு பெற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள். உலகில் துயரம் என்பதே கிடையாது என்று அவர்கள் கூறுவார்கள். மனிதர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டு சகலவிதமான துயரங்கள் பற்றியும் கனவு காண்கிறார்கள். உங்கள் சிரமத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தால், நீங்கள் குருடாக இருந்தால், இது ஒரு கனவு என்று எப்படி நம்புவீர்கள்? நீங்கள் கவனித்ததில்லையா? ஒவ்வொரு இரவும் கனவு காண்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் அது கனவு என்று அறிகிறீர்கள். அவையெல்லாம் முட்டாள்தனம் என்று உணர்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் கனவு காண்கிறீர்கள். அந்த கனவில் அதை வழக்கம் போல் உண்மை என்று நம்புகிறீர்கள். உங்கள் வாழ்வில் எத்தனை கனவு கண்டீர்கள்? அவை மில்லியன் கணக்கில் இருக்கும். ஒவ்வொரு இரவும் குறுக்கீடு இல்லாமல் கனவு காண்கிறீர்கள். சில நிமிடங்களில் கனவு நின்று போகிறது. பிறகு அந்த கனவு வட்டம் ஆரம்பமாகிறது. நீங்கள் பல லட்சம் கனவுகள் காண்கிறீர்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் சிரிக்கிறீர்கள். அது நிஜமல்ல என்று கூறுகிறீர்கள். ஆனாலும் அதிலிருந்து பெரிய பாடம் கற்றுக்கொள்வதில்லை. இன்று இரவிலும் நீங்கள் கனவிலும் அந்த தவறு தலை தூக்கும். அதை உண்மை என்று நம்புவீர்கள். கனவில் நடப்பது உண்மை போல் தோன்றுகிறது. கனவு காணும் போதே அது கனவு என்ற உணர்வு என்று ஏற்படுகிறதோ அன்று உடனே கனவு மறைந்துவிடும். காரணம், நீங்கள் வாழ்வில் விழிப்புணர்வு பெற்றுவிட்டீர்கள். உங்களுடைய துயரங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட கனவு போன்றவை என்று நம்புவது மிகவும் சிரமமாக தோன்றுகிறது. ஆனால் உண்மை அதுதான். விழிப்புணர்வு பெற்ற எந்த ஒருவரும் அவ்வாறுதான் கூறுவார். வேறு விதமாக விழிப்புணர்வு பெற்ற மனிதரால் கூற முடியாது. விழிப்புணர்வுடன் மனம் தெளிவாக உள்ள தருணங்களில் உங்களுக்கும் அதே உணர்வுதான் ஏற்படும். உங்களுக்கு நான் கூறும் அபிப்பிராயம் இதுதான். அறிவு சார்ந்த விவாதங்களால் மட்டும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட இயலாது. உங்கள் பிரச்சனை கரைந்து மறைய வேண்டும். தீர்வு காணப்படக்கூடாது. கூடுதல் விழிப்புணர்வு பெறுவதன் மூலம் உங்கள் பிரச்சனை கரைந்து போக வேண்டும். வயதான எனது நண்பர்களில் ஒருவர் மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து தனது 2 கால்களையும் முறித்து கொண்டார். நான் அவரை பார்க்கச் சென்றேன். அவர் மிகுந்த வேதனையுடன் இருந்தார். வயதானவராக அவர் இருந்தாலும் சுறுசுறுப்பாக நடமாடியவர். வயது 75 என்றாலும் இளைஞர் போல் ஓடி ஆடித் திரிந்தவர். எனவே படுக்கையில் கிடப்பது அவருக்கு முடியாத செயலாக இருந்தது. குறைந்தபட்சம் 3 மாதம் படுக்கையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். 2 கால்கள் முறிந்ததை விடவும் அவருக்கு இது துன்பமானதாக மாறிவிட்டது. என்னை பார்த்ததும் அவர் ஆழத் தொடங்கினார். இதுவரை அவர் அழுது நான் பார்த்ததில்லை. அவர் வஜ்ரம் போன்ற திடகாத்திரமான மனிதர். வாழ்வில் பலவற்றை கண்டவர். ஏன் அழுகிறீர்கள்? என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து, நான் இறந்து போக வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள். இனி நான் உயிர் வாழ விரும்பவில்லை. 3 மாதம் படுக்கையில் கிடக்க வேண்டுமாம். அதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அது ஒரு சித்திரவதை. 3 நாட்கள் கழிந்து இருக்கின்றன. 3 வருடம் படுக்கையில் கிடந்த உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். என்னால் ஓய்ந்து கிடக்க முடியாது. நான் சீக்கிரம் இறந்துவிட வேண்டும் என்று ஆசீர்வதியுங்கள்.
இனி வாழ விரும்பவில்லை. இந்த 3 மாதங்களுக்கு பிறகு எனது வாழ்நாள் முழுவதும் நான் முடமாகவே இருக்க வேண்டியிருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுவார்கள். அப்புறம் என்ன இருக்கிறது என்றார். நான் அவரிடம், தயவு செய்து தியானம் செய்யுங்கள். நான் உங்கள் அருகில் உட்கார்ந்து கொள்கிறேன். ஒரு எளிய தியானம் செய்யுங்கள். நீங்கள் வெறும் உடலால் மட்டும் உருவானவர் அல்ல. அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் எனக்கு என்ன பயன்? நீங்கள் தியானம் பற்றி சொன்னதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் என்னால் தியானம் செய்ய முடியாது. நான் அவரிடம், அமைதியாக இருப்பது பற்றி பேச்சே இல்லை. நீங்கள் ஏற்கனவே படுக்கையில் இருக்கிறீர்கள். அது ஒரு ஆசீர்வாதம். வெறுமனே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு தியானம் சொல்லித் தருகிறேன். நீங்கள் இறந்து போக நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இறந்து போக விரும்பினால் அது நிச்சயம் நல்லது. எனது ஆசீர்வாதம் வேலை செய்யலாம், செய்யாமல் போகலாம். நீங்கள் தியானம் செய்யுங்கள். எனது கருத்தை அவர் புரிந்து கொண்டார். செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை. எனவே ஏன் தியானம் செய்யக்கூடாது? அவருக்கு ஒரு எளிய தியானம் நான் சொல்லிக் கொடுத்தேன். மெதுவாக உள்ளே செல்லுங்கள். உள்ளே இருந்தபடி உடலை பாருங்கள். இது நான் அல்ல. உடல் தொலைவில் இருக்கிறது. தூரம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. நான் குன்றின் மீதிருந்து பார்க்கிறேன். உடல் கீழே இருட்டு பள்ளத்தாக்கில் இருக்கிறது. தொலைவு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று கூறுங்கள் என்றேன். 1/2 மணி நேரம் கடந்துவிட்டது. நான் புறப்பட்டாக வேண்டும். அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். நான் இடையூறு செய்ய விரும்பவில்லை. அதே சமயம் அங்கிருந்து செல்லவும் விரும்பவில்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிய நான் எண்ணினேன். அவர் என்ன சொல்ல போறார்? நான் அவரை உசுப்பினேன். எனக்கு இடையூறு செய்யாதீர்கள் என்றார் அவர். நான் அவரிடம், நான் கிளம்ப வேண்டுமே என்றேன். அவர், நீங்கள் போங்கள், ஆனால் எனக்கு இடைஞ்சல் செய்யாதீர்கள். இது அழகாக இருக்கிறது. உடல் நிஜமாகவே வெகு தூரத்தில் இருக்கிறது. பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. நான் உடலை பள்ளத்தாக்கில் வைத்துவிட்டு குன்றின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிறேன். சூரிய ஒளி பிரகாசிக்கும் குன்று அது. அது வெகு அழகாக இருக்கிறது. எனக்கு இப்போது எந்த வழியும் தெரியவில்லை என்றார். அந்த 3 மாதங்கள் அவருக்கு மிகவும் மதிப்புமிக்க காலமாக தோன்றியது. அந்த 3 மாதங்கள் அவரை முற்றிலும் புதிய மனிதராக மாற்றிவிட்டது. அவர் இப்போதும் ஊனத்துடன் தான் இருக்கிறார். அவரால் நடக்க முடியாது. பெரும்பாலான நேரம் படுக்கையில் இருக்கிறார். ஆனால் அவரை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவரை உங்களால் காண முடியாது. ஆனந்த அலைகளை பரவ விடுகிறார். இப்போது அவர் ஊனம் ஒரு துயரம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் என்கிறார். துயரத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள இயலும். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் துயரமாக மாற்றிக்கொண்டு விட்டீர்கள் என்னவோ? யாருக்கு தெரியும். ஒரு கடுமையான நோய் எனக்கு இளம் வயதில் ஏற்பட்டால் அந்த இயற்கை தவறு என்னை தொடர்ந்து துன்புறுத்துகிறது. அது யாருடைய துயரம்? அது கடவுளுடையது என்று கூறாதீர்கள் என்கிறீர்கள். நான் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு அதை நினைவூட்ட வேண்டியதில்லை. கடவுள் எப்படி துயரப்படுவார்? கடவுள் ஆசீர்வாதங்கள் தவிர வேறு எதையும் தன்னிடம் கொண்டிராதவர். பேரானந்தம், இன்ப நிலை போன்றவற்றை கொண்டிருப்பவர். கடவுள் துயரப்பட மாட்டார். கடவுள் சச்சித்தானந்த வடிவம் கொண்டவர். உண்மை, விழிப்புணர்வு, பேரானந்தம் போன்றவற்றை கொண்டவர். நீங்கள் துயரப்படுகிறீர்கள் என்றும் நான் கூற மாட்டேன். ஏனெனில் நீங்கள் வாழ்வின் ஒரு அங்கம். அது முழுமைக்கு நிகரானது. ஒரு அங்கம் துயரப்பட்டால் முழுமையும் துயரப்படுகிறது என்று பொருள். அப்பொழுது யார் துயரப்படுகிறார்கள்? யாரும் துயரம் கொள்வதில்லை. நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். தவறான முறையில் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்கிறீர்கள். அது இயற்கையின் தவறு அல்ல,
உங்கள் புரிந்து கொள்ளலின் தவறாகும். துன்பத்தில் இருக்கும் ஒருவர் சரியாக புரிந்து கொள்வது மிகவும் சிரமம் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னால் என்ன முடியும்? அதுதான் உண்மை. அந்த உண்மையை நான் சொல்லியாக வேண்டும். அது துன்புறுத்துவதாக இருந்தாலும் சொல்லியாக வேண்டும். உள்ளதை உள்ளபடி நான் சொல்லியாக வேண்டும். நோய்க்குறிகளை கண்டறியும் உடற்கூறு வல்லுநராக உள்ள எனது பேராசிரியர், இயற்கை ஒரு முட்டாள் இல்லாது போனால் அது தனது ஒவ்வொரு அங்கத்தையும் மற்றொரு அங்கத்தின் துணையுடன் எதிர்த்திருக்காது என்று கூறுவதாக சொல்கிறீர்கள். இயற்கை ஒரு முட்டாள் என்கிறீர்கள். இயற்கை ஒரு முட்டாளாக இருந்தால் நீங்கள் எப்படி அறிவாளியாக இருந்திட இயலும்? நீங்கள் இயற்கையின் ஒரு அங்கம். இயற்கை ஒரு முட்டாள் அல்ல. இயற்கை முற்றிலும் அறிவுபூர்வமானது. அதனால்தான் மனிதன் மிகவும் அகந்தை கொண்டவனாக மாறுகிறான், பெருமை பேசுகிறான். இவ்விதமான மனிதர்களால் முழு இயற்கையும் கெடுக்கப்படுகிறது, சூழல் மாசுபடுகிறது. பேராசிரியர் போன்றவர்களால் தான் இது நடக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். தொழுநோயாளிகளைப் போல அவர்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். தொழுநோயாளிகளை தவிர்க்க வேண்டாம், ஆனால் பேராசிரியர்களை தவிர்த்து விடுங்கள். இயற்கை ஒரு முட்டாள் என்பது எப்படிப்பட்ட அர்த்தமற்ற அறிக்கை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று யோசித்து பாருங்கள். கடல் ஒரு முட்டாள் என்று அலை சொல்கிறது. அதிலுள்ள முட்டாள்தனத்தை உங்களால் காண முடியும். இயற்கை ஒரு முட்டாள். இல்லாது போனால் அது தனது ஒவ்வொரு அங்கத்தையும் மற்றொரு அங்கத்தின் துணையுடன் எதிர்த்திருக்காது என்கிறார் பேராசிரியர். ஒரு பகுதிக்கு எதிராக மற்றொன்றை இயங்க வைப்பது எவ்வளவு அறிவான செயல்! அறிவு என்பது இடம் பொருள் சார்ந்த ஒரு செயல். அவ்வாறு இல்லாது போனால் எதுவும் உயிருடன் பிழைத்திருக்க இயலாது. மரணம் இல்லை என்றால் பிறப்பும் இல்லை. மரணம் பிறப்பை எதிர்க்க வேண்டும். ஆனால் இந்த எதிர்ப்பு மேலோட்டமானது. அடி ஆழத்தில் அவை ஒன்றையொன்று சார்ந்து ஒற்றை விதியாக, அடிப்படை விதியாக, லாகோஸாக இருக்கிறது. ஒளி இருளுக்கு எதிரானதாக இருக்க வேண்டியுள்ளது. இல்லாவிட்டால் ஒளி இல்லை. அன்பு வெறுப்பை எதிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அன்பும் இருக்க இயலாது. ஆண் பெண்ணை எதிர்க்க வேண்டும். இது போலவே ஒவ்வொன்றும் அமைந்துள்ளன. எதிர்துருவமும் நேர்துருவமும் இல்லாவிட்டால் எப்படி மின்சாரம் ஏற்பட முடியும் என்று உங்கள் பேராசிரியரிடம் கேளுங்கள். நேர் எதிர்துருவங்கள் இல்லாமல் அவரால் மின்சாரத்தை உருவாக்க முடியுமா? ஆனால் இயற்கை ஒரு முட்டாள் என்று அவர் நினைக்கிறார். இரண்டு கரைகள் இல்லாமல் நதி உயிரோட்டத்துடன் இருந்திட இயலுமா? எதிர்நிலை ஒன்றுதான் வழி. இரண்டு எதிர்கரைகள் இல்லாமல் நதி கிடையாது. அந்த இரண்டு கரைகள் உருவாக்கும் இடைவெளியில்தான் நதி பாய்கிறது. வாழ்வுக்கும் எதிர்நிலைகள் தேவை. கோடை குளிர்காலம், பிறப்பு இறப்பு, ஆக்கம் அழிவு, சிவம் சக்தி, நேர்துருவம் எதிர்துருவம் என்று தேவைப்படுகின்றன. உங்கள் பேராசிரியர் கொஞ்சம் கிறுக்கு பிடித்தவர் போலும். பொதுவாக பேராசிரியர்களே அப்படித்தான். எதிர்நிலையிடம் பொருள் சாராத ஒன்றை ஏற்படுத்த உங்கள் பேராசிரியரால் முடியுமா என்று கேளுங்கள். இயற்கை இடம் பொருள் சார்ந்து இருக்கிறது. விஷயம் எப்படி இருக்க வேண்டும் என்று இயற்கைக்கு தெரியும். அதை தவிர வேறு எவ்விதமாகவும் இயற்கையால் இருந்திட இயலாது. எதிர்நிலை இடம் பொருள் சார்ந்து எங்கும் இருப்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள். நோயும் ஆரோக்கியமும் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன. அழகும் அவலட்சணமும் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன. வெற்றி தோல்வி, வேதனை மகிழ்ச்சி, துயரம் ஆனந்தம் போன்ற இவையெல்லாம் இயற்கையின் அங்கங்கள். ஒருமுறை நீங்கள் இதை புரிந்து கொண்டு விட்டால் தெளிவு ஏற்பட்டுவிடும். இது ஒரு அழகான உலகம். எதிர்துருவங்களின் எதிர்ப்பு மூலம் அது வாழ்கிறது.
அந்த துருவங்கள் ஒன்றுக்கொன்று துணை நிற்கின்றன. அது வாழ்வை செழுமைப்படுத்துகிறது. அது வாழ்வுக்கு ஒரு இறுக்கம் தருகிறது. இல்லாது போனால் வாழ்க்கை தளர்ந்து சலிப்பூட்டுவதாக அமைந்துவிடும். மகிழ்ச்சி இருக்காது. இறுக்கத்திலிருந்துதான் மகிழ்வு பிறக்கிறது. இறுக்கம் எங்கு உள்ளதோ அங்கு மகிழ்ச்சி ஏற்படவும் சாத்தியம் உள்ளது. இறுக்கம் தளரும் போது ஆனந்தம் வருகிறது. நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கிறீர்கள். அது சந்தோஷம் அளிக்கிறது. ஆனால் அவளை நீங்கள் 24 மணி நேரமும் காதலித்துக் கொண்டு சர்க்கரையே 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 என்று கூறிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துவிடும். ஒரு சிறிய சண்டை, தலையணையால் வீசி அடித்தல் போன்றவை மிகவும் அவசியம். அது மீண்டும் காதலிக்க இடம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்கள் அன்புக்குரிய பெண்ணிடம் நீங்கள் சண்டையிட்டால் அது சிறிய மனவிலக்காகும். நீங்கள் பிரிந்து போகிறீர்கள். ஒரு கணம் நீங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது, அவளுடன் இனி எந்த உறவும் வேண்டாம், பட்டதே போதும் என்று எண்ணுகிறீர்கள். அவளும் அவ்வாறே சொல்கிறாள். நீங்கள் அவளிடம் காதல் வயப்படுவதற்கு முன்பு இருந்ததை விடவும் தூரமாக விலகிச் செல்கிறீர்கள். தூரமாக விலகும் சமயத்தில் மீண்டும் காதல் எழுகிறது. அந்த பெண்ணை தவறவிடத் தொடங்குவதால் காதல் தலை தூக்குகிறது. அந்த பெண்ணும் உங்களை தவறவிட்டு விட்டதாக நினைக்கிறாள். நீங்கள் அந்த பெண்ணை நெருங்கிச் செல்கிறீர்கள். நீங்கள் நெருங்கிச் செல்லும் போது ஒரு சிறிய தேன் நிலவு மீண்டும் ஏற்படுகிறது. இப்படித்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் நீங்கள் சண்டையிடுகிறீர்கள், மாலையில் நீங்கள் ஒன்று சேர்கிறீர்கள், இரவில் நீங்கள் சண்டை போடுகிறீர்கள், காலையில் மீண்டும் ஒன்றிணைகிறீர்கள். இதுவே இடம் காலம் சார்ந்த செயலாகும். வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவு முழுமை பெற்றுத்தான் இருக்கிறது. 7வது கேள்வி, ஆசிரமத்தில் உள்ள விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளின் கருத்து அல்லது நோக்கம் என்ன? பார்வையாளராக இருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன. அத்துடன் பங்கு கொள்பவராக இருந்தால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடியவையும் இருக்கின்றன. வெளியிலிருந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. உள்ளே இருந்தால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியவையும் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளும் சட்டதிட்டங்களும் தங்களுக்கென சுயமான அர்த்தங்கள் கொண்டிருக்கின்றன. அவை கருவிகள். நீங்கள் நிஜமாகவே ஏன் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால், அதன் நோக்கம் என்ன என்று அறிய ஆசைப்பட்டால் துள்ளி எழுங்கள். அந்த அமைப்பில் ஒரு அங்கமாகச் சேருங்கள். சரியான தருணம் வரும்போது அதன் நோக்கம் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். முன்பே அதை சொல்லிவிட முடியாது. வாழ்க்கை அனுபவங்கள் மட்டுமே விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இது ஒரு சூட்சுமான பள்ளி, பிதாகோரஸின் பள்ளி. இங்கே நடப்பவை எல்லாம் தெளிவாக தீர்மானிக்கப்பட்டவை. தற்செயலாக எதுவும் நடக்கவில்லை. இங்கு நான் அனைத்திற்கும் மையமாக இருக்கிறேன். ஏதாவது ஒன்று அபத்தமாக இருந்தால் பொறுமையுடன் காத்திருங்கள். ஒரு நாள் அதன் கருத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் சுய அனுபவத்தின் ஒரு அங்கமாக மாறும்போதுதான் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரு கதை சொல்கிறேன். நியூயார்க் நகரில் ஆண்கள் அணியும் ஆடைகள் விற்பனை செய்து கார்ஃபீல்ட் கோல்டு வாட்டர் நிறைய பணம் சம்பாதித்தார். அறப்பணிகளுக்கு நிறைய நன்கொடை தந்தார். ஆடம்பர விருந்துகளில் கலந்து கொண்டார். குறைந்தது 2 முறையாவது பத்திரிகைகளில் அவர் பெயர் அடிபட்டது. ஆனாலும் அவர் மகிழ்ச்சியுடன் இல்லை. உற்சாகமற்று சோர்ந்து காணப்பட்டார். மனநல மருத்துவரை பார்க்கும்படி அவரது நண்பர்களில் ஒருவர் ஆலோசனை சொன்னார். அவரை பரிசோதித்த மனநல மருத்துவர், இங்கே பாருங்கள் மிஸ்டர், கோல்டு வாட்டர் வேண்டிய அளவு நீங்கள் பணம் சம்பாதித்து விட்டீர்கள். ஆனாலும் உங்கள் வெற்றி அர்த்தமற்றது. மன மகிழ்வு அடைய நீங்கள் எதுவும் செய்யவில்லை. சிறு வயதில் உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்ததுண்டா? அதன் மீது
ஆர்வம் கொண்டிருந்தீர்களா என்று கேட்டார். அதற்கு கோல்டு வாட்டர் சற்று தயக்கத்துடன், நான் சிறுவனாக இருந்தபோது காட்டு வீரன் டார்ஜான் போல வனங்களில் சாகச பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதுண்டு என்றார். அப்படி செய்ய நீங்கள் விரும்பியிருந்தால் இப்போது அதை செய்து பாருங்கள். மனித வாழ்நாள் மிகவும் குறைவானது. புதைகுழிகள் ஆழமானவை. செய்து பார்க்க ஆசைப்பட்டதை இப்போதே செய்துவிடுங்கள் என்று மனநல மருத்துவர் கூறினார். அவரது ஆலோசனையை செயல்படுத்தி பார்க்க முடிவு செய்தார் கார்ஃபீல்டு. 2 நாட்களுக்கு பிறகு விமானத்தில் ஆப்பிரிக்கா சென்று இறங்கினார். அங்கிருந்த உலக புகழ்பெற்ற கோரில்லா சஃபாரி வேட்டைக்காரரை சந்தித்தார். அந்த வேட்டைக்காரர் தனது தொழிலிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டதாக கூறினார். ஆயினும் கார்ஃபீல்டு அவரை விடுவதாக இல்லை. வேட்டைக்காரரே, தயவு செய்து எனக்காக இந்த ஒரு தடவை வேட்டைக்கு வாருங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன். பணம் ஒரு பெரிய விஷயமே அல்ல என்றார். வேட்டையாடி சற்று இறங்கி வந்தார். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்யும் சூட்களைத்தான் நான் எப்போதும் அணிகிறேன் என்று சொன்ன அவர் சற்று யோசித்துவிட்டு தொடர்ந்தார். பணம் ஒரு பெரிய விஷயமே அல்ல என்று சொன்னீர்கள் அல்லவா? நிச்சயமாக என்று உறுதி கூறினார் கார்ஃபீல்டு. நல்லது, ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். அத்துடன் கூடுதலாக ஒரு ஜுலு இனத்து ஆப்பிரிக்க மனிதன், ஒரு நாய்க்குட்டி, துப்பாக்கி ஏந்திய பிக்மி என்ற ஒரு குள்ள மனிதன் போன்ற வசதிகளும் தேவை. அதற்கு கூடுதலாக உங்களுக்கு $10,000 செலவாகும் என்றார் வேட்டையாடி. ஆச்சரியத்துடன் கார்ஃபீல்டு விசிலடித்தார். $10,000? இதற்கு 10,000 மிக அதிகம். நீங்களே ஏற்பாடு செய்து கொள்ள முடியாது என்றால் தான் செலவு ஏற்படும் என்று வேட்டையாடி நினைவூட்டினார். வேறு வழியின்றி கார்ஃபீல்டு சம்மதித்தார். குழு ஒருங்கிணைக்கப்பட்டது. மறுநாள் பிற்பகலில் குழு தங்கள் முதல் பயணத்தை துவங்கியது. 1 மணி நேரத்தில் வேட்டைக்காரர் மரத்தின் மீது இருந்த கொரில்லா ஒன்றை கண்டறிந்தார். எல்லோரும் தயாரானார்கள். ஜூலு இனத்து ஆள் வேகமாக மரத்தில் ஏறினான். கொரில்லா தனது பிடியை இழந்து தரையில் விழும் வரை அவன் மரக்கிளையை பலமாக உலுக்கினான். கொரில்லா குரங்கு கீழே விழுந்ததும் நாய் பாய்ந்து சென்று குரங்கின் விதைகளை கவி பிடித்து கொண்டது. கொரில்லா மயங்கி விழுந்து விட்டது. வலையை வீசி குரங்கை பிடித்தார்கள். முதல் கொரில்லா கார்ஃபீல்டின் வசமாயிற்று. அவர் சந்தோஷப்பட்டு போனார். ஆனால் இரவில் தனது கூடாரத்தில் இருந்தபோது கார்ஃபீல்டு கோல்டு வாட்டர் வேட்டையாடல் கட்டணம் பற்றி மீண்டும் யோசித்தார். வேட்டையாடியின் கூடாரத்திற்கு சென்று அவரை எழுப்பினார். இந்த நேரத்தில் உங்களை எழுப்ப சிரமமாகத்தான் இருக்கிறது. முதல் விஷயம், காரியத்தை கச்சிதமாக முடித்து விட்டீர்கள். இரண்டாவதாக, கொரில்லா கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் மூன்றாவது விஷயம், அதை சாதகமாக நீங்கள் எடுத்து கொண்டு விட்டீர்கள். $10,000 என்பது வேட்டைக்காரர் மிஸ்டர் கோல்டு வாட்டர் ஒப்பந்தம்தான் என்று அலட்சியமாக தோளை குலுக்கினார். அதற்கு கார்ஃபீல்டு, ஜூலு இனத்து ஆள், நாய் போன்றவை எதுக்கு தேவை என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் துப்பாக்கியுடன் ஒரு பிக்மி எதுக்கு என்று புரியவில்லை. வேட்டை கட்டணத்தை சிறிது அதிகமாகவே என் மீது திணித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் முதியவரே என்றார். அதற்கு பதில் கிடைக்கவில்லை. வேட்டைக்காரர் தூங்க ஆரம்பித்து விட்டார். மறுநாள் பிற்பகலில் அவர்கள் மீண்டும் வேட்டைக்கு சென்று ஒரு பெரிய கொரில்லாவை மரத்தின் மீது பார்த்தார்கள். ஜுலு இனத்தவன் மரத்தில் ஏறி கொரில்லா நிலத்தில் தவறி விழும் வரை கிளைகளை பிடித்து உலுக்கினான். நாய் கொரில்லா மீது பாய்ந்து அதன் விதைகளை கிளவியது. கொரில்லா மயங்கியது. வேட்டைக்காரர் அதை வலை போட்டு கட்டினார்.
கார்ஃபீல்டுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கட்டணம் அதிகம் என்று கவலைப்பட்டார். வேட்டைக்காரரின் கூடாரத்திற்கு சென்று, நான் ஒரு காரியம் செய்யப் போகிறேன். துப்பாக்கியுடன் இருக்கும் பிக்மி இனத்தவனை விரட்டி அடித்துவிட்டு செலவை சற்று குறைக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதற்கு வேட்டைக்காரர், மிஸ்டர் கோல்டு வாட்டர், நீங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் என்று நினைவுபடுத்தினார். குழப்பத்துடன் கார்ஃபீல்டு கோல்டு வாட்டர் தனது கூடாரத்திற்கு திரும்பினார். ஆனால் அவர் மனம் $10,000 மற்றும் அந்த துப்பாக்கி ஏந்திய பிக்மி ஆப்பிரிக்கன் பற்றி யோசித்தது. மறுநாள் வேட்டை குழு காட்டிற்கு சென்றது. அன்று கார்ஃபீல்டு ஒரு கொரில்லாவை மரத்தில் கண்டறிந்தார். அது மிக பெரிய உருவத்துடன் இருந்தது. ஜுலு இனத்தவன் மரத்தில் ஏறி கிளைகளை உலுக்கினான். ஜுலுவும் கொரில்லாவும் ஒருவரை ஒருவர் நெருங்கி சண்டையிடத் துவங்கினார்கள். சட்டென்று கொரில்லா அந்த மனிதனை தூக்கி கீழே எறிந்துவிட்டது. அவன் நிலத்தில் வந்து விழுந்ததும் பிக்மியை பார்த்து, நாயைச் சுட்டுவிடு, நாயைச் சுட்டுவிடு என்று கத்தினான். இன்று இவ்வளவு போதும்.